எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். நமக்கு நேரம் இல்லை, ஆகிலும் சீக்கிரமாய் முடித்து திருவிருந்த ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். ஐயா நிறைய காரியங்களை பேசினார். நிறைய யோசனை பண்ணிட்டே இருக்கேன். அப்புறமா அவர்கிட்ட கேட்பேன் என்னென்ன காரியங்களை சொன்னார் என்று. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சில வார்த்தைகள் விசனமாகவும் கடந்து வந்தது, சில வார்த்தைகள் சமாதானமாகவும் கடந்து வந்தது. பிரேயர் முடிச்சவங்க ஐயகத்துல சில காரியங்களை நான் கேட்க இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன சந்தோஷமே இல்லையா? ஹல்லேலூயா. 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 ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. தகப்பன் எழுந்து இந்த வார்த்தைகளை வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 41, 42, 43 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 41, 42, 43 வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். Praise the Lord. Hallelujah. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்கள் அக்னி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெபி. Jesus, thank you Holy Spirit. நன்றி அப்பா. அப்பனே சோத்திரம் பேசுங்க ராஜா. இதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். இதேதான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காங்க. சீக்கிரமாய் வரா, சீக்கிரமாய் வரா, சீக்கிரமாய் வருகிறார் அப்படின்னு சொல்லி. அது ஏன் சொல்றோம் அப்படி என்றால், ஆயத்தமாய் இருங்கள், ஆயத்தமாகுங்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள் என்பதற்காகவே ஆண்டவர் வருகிறார் வருகிறார் என்ற சத்தம் இப்ப கடைசி காலங்களே குறைஞ்சிட்டு இல்லையா? ஐயா சொன்னது போல இன்னைக்கு கர்த்தருடைய வருகையை சொல்லுறதுக்கு மனுஷர்கள் இல்லை, ஆயத்தமாகிறவர்களும் இல்லை, ஆயத்தப்படுத்துகிறவர்களும் இல்லை. ஆகிலும் இந்த மரவாட்டி திருச்சபையில தொடங்கப்பட்ட நாட்கள்ல இருந்து கர்த்தர் நம்ம மேல வைத்த ஒரு வாரமாக ஆமென் புத்தியுள்ள ஸ்ரீயாகிய எண்ணெயோடும் தீவட்டிகளும் காத்திருக்கும்படி மனவாட்டிகளாகிய உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் அடியாள் மேல் வைத்த ஒரு பாரம். இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய வருகையை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலங்களில் சம்பவிக்க போகிற எல்லா காரியங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். பிரியமானதில் இந்த 13ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். ஆண்டவர் அநேக உவமைகளாக ஜனங்களோடு கூட அவர் இடைப்பட்ட ஒரு காரியம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாசித்த இந்த பகுதியை கூட பார்த்தீங்கன்னா இதை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உவமையாய் சொல்லுவார். பிறகு சீஷர்கள் அவரிடத்துல தனித்து வந்து சில காரியங்களை அவர்கள் கேட்பார்கள். நாம் செய்திக்கு நேராய் வருவோம். 41ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த காரியம் நியாயாதிபதியாய் அவர் வரும் பொழுது, நீதி செலுத்துகிறவர்களாய் வரும் பொழுது, அவனவனுடைய கிரியைகளுக்கேற்ற பலனை கொடுக்கிறவராக அவர் வரப்போகிறார். அந்த நாட்களிலே நடக்கிற சம்பவங்களை தான் இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கிரமம் செய்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்கிறவர்கள், ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஒருவேளை அவர்கள் விசுவாசிகளாகவும் இருக்கலாம், ஊழியக்காரர்களாகவும் இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தில் அதுவும் விசேஷமாய் சத்தியத்தை அறிந்தவர்கள் அந்த சத்தியத்தை விட்டு விலகும் போது, ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லி அறிந்தும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற மனுஷர்கள், கடைசி காலங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அவர் தம்முடைய தூதரை அவர் அனுப்புவாராம். தூதர்களை அவர் அனுப்பும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவருடைய ராஜ்யத்திலே இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் என்ன பண்ணுவாங்க? ஒன்றாய் கூட்டி அவர்களை ஒரே இடமாகி அந்த அக்கினி சூளையிலே அங்கே போடுவார். அக்கினி சூளை என்பது ஏதோ எழுதி படிக்க சொல்லிட்டு போறது இல்லை, வேதனையான ஒரு காரியம். அந்த நெருப்பில அந்த அக்கினியில என்ன பண்ண முடியாது, நம்மளால ரொம்ப
கிட்ட கூட போக முடியாது. ஒருவேளை சில காரியங்களை தீமூட்டி வைக்கிறதுனால அந்த அக்கினி கிட்ட அடுப்பு எரிய வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இப்பெல்லாம் நம்ம கேஸ் யூஸ் பண்றோம், முதல்ல என்ன பண்றோம், அடுப்பு எரிய வைக்கிறோம். விறகுகள், அந்த விறகுடைய அனலிலே கூட நம்ம உட்கார முடியாது. ஆனா இதை காட்டிலும் பல மடங்கு, பல கோடி மடங்கு அக்கினியில என்ன பண்ணப்படுவார்கள், கொல்லாத இடர்கள் செய்கிற மனுஷர்களை, அக்கிரமம் செய்கிற மனுஷர்கள் என்றால் அவர்கள் போய் விழ போறதில்ல, அவர்களுடைய ஆத்துமாக்கள், நமக்கு இருக்கிற உள்ளான ஆத்துமா. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் என்றால் நரகத்துல போய் எங்க எலும்போட சதையோடு கூட நம்ம போய் உட்கார போறது இல்லை. நம்முடைய ஆத்துமா, உள்ளான ஆத்துமா இருக்கு பாருங்க. ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஒரு ஆத்துமா, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி பின்மாற்றம் அடைந்து போய் ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது என்று அதற்கு விட்டுக்கூடாதபடிக்கு முரட்டாட்டம் உள்ள மனுஷர்களுக்கெல்லாம் ஒரு காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாட்களிலே பயங்கரமான ஒரு ஆண்டவர் முடிவை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அக்கினி சூழலில் அவர்கள் போடப்படுவார்கள். அந்த இடத்துல எப்படி இருக்கும், சந்தோஷம் இருக்காது, களிப்பு இருக்காது, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். மரணத்துக்கு பிறகு எப்படி பல்ல கடிக்கிறது, எப்படி கடிக்க முடியும்? செத்துதான் அவ்வளவுதான். இன்னைக்கு அநேகம் சொல்ற ஒரு வார்த்தை, இறந்துதான் போதும், அவ்வளவுதான், நான் இருக்கிற வரைக்கும் எங்க நிம்மதி, இறந்தா போதும். நல்ல சத்தியத்தை தெரிஞ்சவங்க கூட சில நேரத்துல என்ன பண்றோம், எதுக்கு இந்த வாழ்க்கை, இறந்துட்டா நல்லா இருக்கும் இல்ல, செத்து போயிட்டா நல்லா இருக்குமா அப்படின்றாங்க. ரொம்ப ஈஸியா சொல்றாங்க, செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி. செத்து போனா எப்படி இருக்குமா, நல்லா இருக்கும். பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. மரணத்துக்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கப்படுது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல 60 வருஷம் 70 வருஷம் இருக்கிற பெருசு இல்லை. அதுக்கப்புறம் எந்த காரணத்துல எங்க போய் சேர போறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளே வருவோம். மரணத்துக்கு பிறகு அங்கே எப்படி இருக்குமா, அக்கிரமம் செய்த மனுஷர்லாம் இருப்பார்களானால், கசப்புகளை வைராக்கியங்களை வைக்கிற மனுஷர்லாம் இருப்பார்களானால், ஆண்டுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடி தேவனை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் கடைசி நாட்டில் அந்த மரணத்துக்குள்ளாகி அங்கே நியாய தீர்ப்பு நடக்கும். அவர்கள் எங்கே போவாங்களா, எங்கே போவாங்க, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். அப்ப அந்த ஆத்துமாக்கு உயிர் இருக்கு, அதனாலதான் அங்க அழுக வருது, அங்க கண்ணீர் வருது. வாங்க என்ன முன்னாடி தள்ளி உட்காருங்க. அப்பா அங்க இருந்து காட்டிட்டு செய்தி ஓடிட்டு இருக்குப்பா, ப்ளீஸ் வா, வாங்க என்ன முன்னாடி வந்து உட்காருங்க, முன்னாடி தள்ளி உட்காருங்க. கர்த்தர் நல்லவர், ஆமென், அல்லேலூயா. அங்கே என்ன நடக்குமா, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கணும். அப்ப மரணித்த பிறகு அங்க என்ன நடக்குது, இந்த அக்கினி கடலிலே என்ன நடக்குது? அப்ப அந்த ஆத்மாக்கு உயிர் இருக்கா, எலும்பு போய் விழுதா, சதை போய் விழுதா? இல்ல, உள்ளான ஆத்மா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா மரணத்துக்கு பிறகு அந்த சரீரமானது மண்ணுக்கு திரும்பும், ஆவி தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். ஆனால் உள்ளான ஆத்மா இருக்கு பாருங்க, அது எங்க போய் சேருமா, நரகத்திலே. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், லாசரையும் ஐஸ்வர்யானை குறித்து ஆண்டவர் அழகாக எழுதியிருக்காரு. அது உண்மையான ஒரு சம்பவம், அது ஒரு உவமையோ அல்லது ஏதோ ஒரு கட்டுக்கதையோ இல்லை. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த எல்லா வார்த்தைகளும் உண்மையா இருக்கிறது. அதான் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யமான லாசரை குறித்து நம்ம பார்க்க, லாசர் சொல்றான் எனக்கு தண்ணி, என்ன சொன்னா, லாசர் சொன்னா இல்ல ஐஸ்வர்யவான் சொல்றானா? ஐஸ்வர்யவான் சொல்றான் எனக்கு தாகமாய் இருக்கிறது. தண்ணி கூட நிறைய கேட்கல, அவனுடைய விரல் நுனியில, லாசருடைய விரல் நுனியில கொஞ்சம் தண்ணி எனக்கு கொடுத்தீங்கன்னா நலமா இருக்கும், என்னால இந்த அக்கினியில வேக முடியல, எனக்கு தாகமா இருக்கப்போ மரணத்துக்கு பிறகு அந்த ஆத்துமாக்கு ஜீவன் இருக்கு. பிரியமானவர்களே, அதனாலதான் இன்னைக்கு சபையில சொல்லிட்டு இருக்க, ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தரிடத்துல திரும்புங்கள், கர்த்தரிடத்துல திரும்புங்கள், மன்னிக்க வேண்டியவர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டுருங்க. யார் இருதயத்தை விசனப்படுத்தாதீங்க, கலக்கமடையாதீங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் ஒருவர், அவர் தேவனாய் இருக்கிறார். நம்ம யாரையும் நியாய தீர்க்க முடியாது. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தான் எல்லாவற்றுக்குமே அவர் நியாயாதிபதியா இருக்கு, அவர் தான் நியாயம் செலுத்தணும். யாருமே நம்ம நியாயம் செலுத்த முடியாது, யாருக்கும் நம்ம நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாது. எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர் தான். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை நாம என்ன பண்ணணும், சமாதானத்தோட கூடுமான அளவு எல்லாரிடத்துல எப்படி இருக்கணுமா சொல்லுங்க. காயில வராது, ஏன்னா இருந்தா தானே வரும், இல்ல சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுக்க வரோம். அவர் ஐயா சொன்னாரு, வெறும் அப்பத்தையும் என்ன பண்ணக்கூடாது, என்னமோ சொன்னாரு, எனக்கு ஒரே குழப்பம் தாங்க முடியவில்லை. பிறகு நான் ஐயா விடுக்கிற விசாரிப்பேன், நேரம் இருக்குது. அல்லேலூயா. அவர் இன்னைக்கு விடுற மாதிரி இல்லை. கர்த்தர் நல்லவராமே. திருவிருந்தை குறித்து சொன்னார், அதுல அநேக ரகசியங்கள் இருக்கு. கர்த்தர் யாவையும் வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டாரமே. திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் இன்னைக்கு என்ன சூழ்நிலைகள் இருக்கும், ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கு தேவனுக்கு முன்பதாக. அல்லேலூயா. ஆனால் இந்த 43 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம்.
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் சூரியனை போல எப்படி இருப்பாங்களா? பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறவன். காதை உண்டாக்கினவர் சொல்றாரு, காது இருந்தா கேட்டுக்கப்பா. ஆனா இவ்வளவு நடக்கு. அக்கிரமம் செய்கிறவர்கள், இடர்களை உண்டு பண்ணுகிறவர்கள் அக்கினி கடலிலே விழுந்தாலும், ஆனால் நீதிமான்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நம்மை குறித்து தான் நாங்கள் சொல்லியிருக்கேன். எந்த ராமேன்னு சொல்லி கரைகளை கட்டுறீங்க? நல்ல கரைகளை கட்டி கட்டுறது நாமத்தை வெற்றியப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாய் நம்ம இருக்கிறோம். ஆமென். நீதிமான்னா நிறைய இருக்குங்க சங்கீதத்துல. அதெல்லாம் நம்ம செய்திக்கு வரவே இல்லை. கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நம்ம எப்படி இருப்போம் இந்த கடைசி காலம்? அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், எல்லாவற்றையும் சகித்து பொறுமையா இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட. இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்குற சப்போர்ட் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணோம்? கொஞ்சம் நேரம் தடுத்தோம் இல்லையா? நான் கூட இருக்கேன், ஏன் கவலைப்படுறேன்? கவலையான நேரங்களில அவங்க இடத்துல நம்ம மன திறந்து பேசுவோம். அவங்க என்ன சொல்றாங்க? பயப்படாத, நான் இருக்கேன் கூட அப்படின்றாங்க. அந்த வார்த்தை நம்மளை கொஞ்ச நேரம் தேற்றினாலும் பிறகு நமக்கு ஒரு விசனம், ஒரு கலக்கம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுக்கு மேன்மையான வார்த்தைங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இவ்வளவு பிரச்சனையில நான் உன் கூட இருக்கேன், இன்னும் உன்னை ஜீவனோடு வச்சிருக்கிறேன். மகனே, நான் உன்னை பாதுகாத்துட்டு வரேன், உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறேன், குடும்பத்தை பாதுகாக்கிறேன், நான் உங்களோட தான் இருக்கேன், பிரச்சனை உங்களோட தான் இருக்கிறேன். கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை தேற்றி வழி நடத்துகிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு நாம் கடந்து வருவோம். 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக கடந்த நாட்களாக நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தை எடுக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஏவுதல் கொடுத்திருக்கிறார். நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு நாம் கடந்து 1ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கும்படி கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அல்லேலூயா. எங்கே வராரா? இதோ மேகங்களுடனே வருகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் எழுந்தருளி போகும் பொழுது சீஷர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது சொல்றாங்க, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்குறீங்க? எப்படி இவர் மேகங்கள் கூட எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் வரப்போகிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க இருதயமே பேசும். எங்க நீ பொல்லாதவனா இருக்கிற, எங்க நீ ஆயத்தமா இருக்கிற? நம்ம இருதயமே நம்ம நியாயத்திட்டே இருக்குல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் இருதயம் உன்னை நியாயத்து இருக்கிறதுனாலே கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனசாட்சி இல்லையா கேட்கறாங்க. ஆனா எனக்கு தெரியும் நான் எவ்வளவு ஆயத்தமா இருக்கேன், எவ்வளவு நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் எனக்கு தெரியும். ஆமென். எனக்கு நல்லா தெரியும். அப்போ ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கடைசி காலங்களில் சம்பவிக்க போகிறவர்களை 12 சீடர்களிலே அன்பின் சீடனாகிய இந்த யோவானுக்கு அவ்வளவு அழகா தேவன் தம்முடைய தெய்வீக தன்மையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 8ஆம் வசனத்துல இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருமலம் வருகிறார். அல்லேலூயா. யோவானிடத்துல சொல்றார், இதை நீ எழுது. எப்ப எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அவனுக்கு இந்த தரிசனம் கிடைச்சது அப்படின்றதை நம்ம ஏற்கனவே பார்த்த சத்தியம் தான். 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:9, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமாய் இருக்கிற யோவானாகிய தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்ம என்னும் தீவில இருந்தேன். அல்லேலூயா. எங்க இருந்தாரா? தீவில இருக்கிறார். எதனால அந்த தீவுக்கு போனாரு சொல்லுங்க? எதுக்கா அப்படி எதுக்கோ போனாருங்க? சீக்கிரம் முடிங்க. அவர் வேற ஐயா ரொம்ப நேரம் பேசுறாரு, நீங்க வேற பேசாதீங்க அப்படின்னு உட்காந்துருக்கீங்களா? நீங்க உங்களை அனுப்புற மாதிரியே எனக்கு ஐடியாவே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, சத்தமா சொல்லுங்க. யாராவது எதுக்காக பத்ம தீவுக்கு அவரை கொண்டு போகப்பட்டார் யோவான்? இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சி நிமித்தம். இயேசுவை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பிரசங்கம் பண்ணக்கூடாது. உயிர் கண்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ சொல்லக்கூடாது. இயேசு மரிச்சிட்டார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி 12 சீஷர்களை பயங்கரமான துன்புறுத்தல். ஆனால் கடைசியா மரித்தவர் யோவான் தான். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? அதாவது வேத பண்டிதர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. இந்த யோவான் என்ன பண்ணாங்களா? எண்ணெய் கொப்பரையில போட்டாங்களா? எல்லாருக்கும் ஒவ்வொரு விதவிதமான சாவு நேரிட்டது. மரணம் ஒவ்வொரு விதவிதமான